ஒரு நடிகர் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். அவர்கிட்ட நம்ம கூட்டணி வைக்கணுமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, அவரோட கூட்டணி வைக்கணுமா? இதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. நாம் இந்த மண்ணுக்கானவர்கள், இந்த மக்களுக்கானவர்கள், இந்த மொழிக்கானவர்கள், இந்த இனத்திற்கானவர்கள், சமூக நீதிக்கானவர்கள். இங்க இருக்கிற என் கட்சியினுடைய இருக்கிற கடதோடி தொண்டனமுடைய பத்திரிகை ஊடக நண்பர்கள் ஒளிவாங்கி நீட்டி கருத்து கேட்டால் இந்த கட்சியில் நான் எதற்காக இணைந்திருக்கிறேன், எதற்காக பயணிக்கிறேன் என்பதை அவன் தட்டு தடங்கள் இல்லாமல் அந்த நோக்கத்தை சொல்லுவான். ஆனால் இன்றைக்கு உருவாகி இருக்கிற ஒரு கூட்டம், நான் நடிகர் விஜய் அவர்களை குறைத்து மதிப்பிடவில்லை, அவரை குறைத்து நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என் ரத்த உறவுகளான தமிழ்ச்சாதி மக்களை உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உலகத்தில் எந்த நடிகையாவது இப்படி உலகம் கொண்டாடிய வரலாறு உண்டா? எந்த நடிகனாவது எடுத்த உடனே, நான் கேட்கறேன், இப்ப நீங்க உட்காந்துருக்கிறீங்க, இங்க சசிகுமார் வந்திருக்கிறாரு, அவர் ஒரு கார் வாங்கியிருக்கிறாரு, அந்த காரை ஓட்டுறதுக்கு ஒரு ஓட்டுநரை வைக்கிறாரு, அவனுக்கு லைசன்ஸ் இருக்கா, அவன் ஓட்டுவானா, பாதுகாப்பா இட்டு போய் நம்மள வீட்டில் சேர்ப்பானா அப்படின்னு பாப்பாரா? பார்க்க மாட்டாரா? பார்க்காம திடீர்னு காரை கொடுத்துருவாரா? இல்லை நம்ம ஐயப்பா இப்போ கார் வாங்கியிருக்கிறாரு, நாளைக்கு பாதுகாப்புக்கு இப்போ நான் வாங்கியிருக்கேன் பாருங்க, அந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கி அவரும் அவருடைய வாழ்க்கை நேரம் ஒரு பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வதற்காக ஒரு நல்ல வாகனம் வாங்குறாரு. வாகனத்தை வாங்கி திடீர்னு ஓட்ட தெரியாத ஒருத்தவங்கிட்ட கொடுத்து கொண்டு போய் மரத்தில் இடா செவத்தில் இடா கொடுப்பாரு. அந்த வாகனத்தை ஓட்டக்கூடிய அளவுக்கு பயிற்சி அவருக்கு இருக்கிறதா? இந்த வாகனத்தில் நம்மை அமர வைத்து பத்திரமாக அவர் அழைத்து செல்வாரா என்பதை உறுதி செய்துதான் நாம் வாங்குகிற 10 லட்சம் 20 லட்ச ரூபாயில் வாங்குகின்ற காருக்கும் அல்லது 50,000 1 லட்ச ரூபா வாங்குற 2 வீலருக்கும் நாம் பார்த்து தான் அந்த வண்டியை ஒருத்தவங்கிட்ட கொடுக்குறோம். ஆனால் இந்த நாட்டில் வாழ்கின்ற 7 கோடி மக்களை ஆளுகின்ற நாட்டுடைய முதலமைச்சர் என்கிற உன்னத பதவியை எந்த அனுபவம் இல்லாமல் திரைத்துறையில் ஒரு சில படங்களில் நடித்தார் என்பதற்காக, யாரோ எழுதுகின்ற வசனத்தை பேசினார் என்பதற்காக, யாரோ எழுதிய பாடலாசிரியர் எழுதிய பாடலை பாடினார் என்பதற்காக, யாரோ டூ போட்டு நடித்தவரை பார்த்து இவரும் டூ போட்டு சண்டை காட்சியில் நடித்தார் என்பதற்காக அவர் நல்லா நடிக்கிறாரு, அவர் நல்லா பாடுறாரு, அவர் நல்ல கதவசனம் பேசுறாரு, நல்லா வாள் சண்டை போடுறாரு, கத்தி சண்டை போடுறாரு, அட்டை துப்பாக்கி எடுத்து டும் டும் டும்னு சொல்றாரு என்பதற்காக வாக்குகளிக்கக்கூடிய சமூகமாக என் தமிழ் சமூகம் மாறக்கூடாது என்பதுதான் வேல்முருகனுடைய கோரிக்கை. விஜய் அரசியலுக்கு வா, ஒரு 10 ஆண்டு காலம் இரு, கவுன்சிலராவு, உன் கட்சிக்காரனை கவுன்சிலராக்கு, நீ எம்எல்ஏவுக்கு நில்லு, எம்பிக்கு நில்லு, மேயராவு, சேர்மனாவு, அரசியல்னா என்ன கத்துக்கு, நாடாளுமன்றம்னா என்ன கத்துக்கு, மக்களவையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, மாநிலங்களா என்ன, சட்டமன்றம்னா என்ன, நாடாளுமன்றத்துடைய 2 அவைகள்னா என்ன, கூட்டுக்குழுனா என்ன, எத்தனை துறைகள் இருக்கிறது, விவசாயம், நெடுஞ்சாலை, போக்குவரத்து, பள்ளிக்கல்வி, இப்படி எத்தனை துறைகள் இருக்கிறது, அந்த துறையினுடைய தலைவர்களுடைய வேலை என்ன, துறை செயலாளர்களுடைய தேவை என்ன, இதையெல்லாம் தெரிந்து கொண்டு ஒரு 10 ஆண்டு காலம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான தலைவனாக பணியாற்றிவிட்டு அதற்கு பிறகு இந்த நாட்டு மக்கள் இடத்திலே வந்து நான் அனுபவம் பெற்றிருக்கிறேன், நான் சட்டமன்ற உறுப்பினராக பதவியிலே 10 ஆண்டு காலம் அனுபவம் பெற்றிருக்கிறேன், 5 ஆண்டு காலம் அனுபவம் பெற்றிருக்கிறேன், இந்த நாட்டை வழிநடத்துகிற தகுதி எனக்கு இருக்கு, அதனால் எனக்கு வாக்களியுங்கள் என்று கேளுங்கள் மிஸ்டர் விஜய் அவர்களே. அண்ணா, பனையூர் பங்களா விட்டு நான் வெளியே வர மாட்டேன், வந்தா நேரம் சேஞ்ச் ஆச்சு கோட்டைக்கு தான் போவேன்னு சொன்ன, அப்படி எடுத்த உடனேயே உனக்கு வாக்களித்து அனுப்புகிற மடையர் கூட்டம் அல்ல என் தமிழ் சமூகத்தின் கூட்டம், அறிவார்ந்த கூட்டம், ஐயன் திருவள்ளுவரை படித்த கூட்டம், களிம்பூங்குடனரை படித்த கூட்டம், வைகுண்டரை படித்த கூட்டம், எங்கள் வள்ளலாரை படித்த கூட்டம் என் தமிழ் சமூகம். உலகத்தில் தோன்றிய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக உலகத்தின் மிகச்சிறந்த மொழியியல் வல்லுநர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இனம்டா நாங்கள். எங்களை ஆள்வதற்கு ஒரு தகுதி வேண்டாமா? இதே நான் பேசுகின்ற இந்த குடந்தை மாநகரத்தை உள்ளடக்கி இந்த தஞ்சை தரணியை கட்டி ஆண்ட என் இனம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பொறியியலும் அறிவியலும் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக கல்லணையை கட்டினான். உலகம் வியக்கிறான். எப்படிதான் இந்த பொறியியலை தமிழன் கண்டுபிடிச்சான்றான்? எப்படா என் தஞ்சை பெரிய கோவிலை ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட கோபுரத்தை கட்டினான்? வியக்கிறான். எப்படா இன்னைக்கு என் தமிழுடைய தேசிய தலைவன், ஒரு போராளி இயக்கம், ஒரு விடுதலை புலிகள் உலகத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம், எப்படா வான்படை கொண்டு வன்னி காட்டிலே இருந்து கொண்டு உலகத்தால் தடை செய்யப்பட்ட ரசாயன பாஸ்பரஸ் குண்டுகளை கொண்டு என் மக்கள் மீது அழித்தொழிப்பு நடவடிக்கையை நடத்திய சிங்கள பேரினவாத அரசை எதிர்த்து தாக்கினான். இன்னைக்கு அமெரிக்காவினுடைய ராணுவ பல்கலைக்கழகத்தில் எங்கள் அண்ணன் பால்ராஜ் அவருடைய வீர போர், விடுதலை புலிகளின் வீரம் செறிந்த அந்த விடுதலை போர் வரலாற்று பக்கங்களை தனதாக்கி கொண்டிருக்கிறது. இவ்வளவு பெருமை கொண்ட ஒரு இனம், என் இளைய தலைமுறை இந்த நாட்டுக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் துரும்பை கூட கிள்ளி போடாமல் வெறும் அரிதாரம் பூசி சினிமாவில் நடித்துவிட்டு நேராக இந்த நாட்டின் நாடாள வருகிறாயே நடிகர் விஜய் அவர்களே. இதான் என்னுடைய கேள்வி. நீ அரசியலுக்கு வரக்கூடாது என்பது என் கேள்வி அல்ல, நீ இந்த நாட்டுடைய முதலமைச்சராக ஆகக்கூடாது என்பது எனது பார்வை அல்ல. ஒரு சாதாரண இருசக்கர வாகனத்தையே நண்பர்கிட்ட கேட்கும் போது உனக்கு ஓட்ட தெரியுமா, லைசன்ஸ் இருக்கா, பாதுகாப்பா ஓட்டுவியா என்று கேட்டுவிட்டு கொடுக்கிற என் தமிழ் சமூகம் 7 கோடி மக்களை ஆளுகின்ற இந்த நாட்டுடைய முதலமைச்சர் என்கிற அரியாசனத்தை திரைத்துறையில் நடித்தார் என்பதற்காக உனக்கு தருவார்கள். அதுவும்
அவர் கிங் மேக்கரா இருக்க மாட்டாராம், அவரே கிங்கா தான் இருப்பாராம். டேய், கிங்கா இருந்து வந்தாண்டா நாங்கெல்லாம் அங்கே உட்காந்துருக்கிறோம். கிங்கு தாண்டா நாங்க. ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பல்லவ பேரரசனும் பாண்டிய மன்னர்களும் சேர மன்னர்களும் ஆட்சி செய்த வம்சத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் இங்க அமைதியா தான் இருக்கிறான். ஓட்டரசியல ஜனநாயக அரசியலை நம்பித்தான் இருக்கிறான். ஜனநாயகம் வாய்ப்பு அளிக்கின்ற போதுதான் அந்த இடத்திற்கு வருகிறான். ஆனால் நீங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் துரும்பை கிள்ளி போடவில்லை. நீங்க கேட்டிருக்கீங்களா? நம்ம எல்லாம் தஞ்சை மாவட்டத்துக்காரங்க, நீங்க எல்லாம் உட்காந்துருக்கிறீங்க. திருவாரூர்லேருந்து மயிலாடுதுறையிலேருந்து தஞ்சாவூர் கும்பகோணத்துலேருந்து வந்திருக்கிறீங்க. சாவு வீட்டுக்கு செத்து போன வீட்டில் யார் இழவு கொடுத்தானோ, யார் பிள்ளைய பறி கொடுத்தானோ, பொண்டாட்டியை பறி கொடுத்தானோ, மகளை பறி கொடுத்தானோ, அந்த பறி கொடுத்து துக்க வீட்டில் உட்காந்துருக்குன்னு பனையூருக்கு கூட்டு என்கிட்ட உங்க துக்கத்தை கலந்துக்கிட்டு போங்கன்னு சொல்ற நீங்க, இது எவ்வளவு இது இது ஒரு பண்பாடா? துப்புரவு பணியாளர்கள் உயிரை வைத்து பணியை வச்சு போராடுறான், அவனை கூப்பிட்டு வந்து உனக்கு என்ன பிரச்சனை என் வீட்டில் வந்து சொல்லிட்டு போ. இதான் அரசியலா? இதைத்தான் எம்ஜிஆர் செய்தாரா? இதைத்தான் ஜெயலலிதா அம்மையார் செய்தாங்களா? இதைத்தான் மறைந்த தலைவர் கலைஞர் செய்தாரா? இதைத்தான் இந்த நாட்டில் இருக்கிற 307 இருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் என்ற மகத்தான தலைவர் நம் வாழும் போதே வாழ்ந்து கொண்டிருக்கிற மாபெரும் போராளி ஐயா நல்லக்கண்ணு செய்தாரா? தமிழ் தேசிய தளத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா நெடுமாறம் செய்தாரா? இன்றைக்கு தோழர் சங்கரையா அவர்கள் செய்தாரா? தமிழ்நாடு விடுதலை பெற வேண்டும், இந்த ஒன்றியத்தின் அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் உள்ளாகி ஒருபோதும் இந்தியாவுக்கு பணிந்து நாங்கள் வாழ மாட்டோம், தமிழ்நாடு எங்களுக்கு பிரித்து தந்துவிடு என்று கேட்டாலே மகத்தான எங்கள் முந்திரி காட்டு தலைவன் புலவர் கள்ளி பெருமாள் செய்த அரசியல் இதுதானா? இங்கே பெயர் பலகையில் இடம்பெற்றிருக்கிற என் அண்ணன் தோழர் தமிழரசன் செய்த அரசியலா இது? இதெல்லாம் யாரு? தமிழரசனா யாருன்னு நீங்க கேட்பீங்க. உங்க கட்சியில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கிட்ட தமிழரசனை வாழ்வோம், அவருடைய வாழ்வை குறித்து 1 மணி நேரம் பேச முடியுமா உங்களால? புலவர் கள்ளி பெருமாளை குறித்து பேச முடியுமா? எங்கள் மாவீரன் வீரப்பனார் அவர்கள் சந்தன காடுகளில் என் மலைவாழ்வு மக்களுடைய உயிரையும் கற்பையும் சூறையாடிய காமுகர்களுக்காக அங்கு படை நடத்தினானே, அந்த படையில் பங்காற்றி என் தமிழ்நாடு விடுதலை படை வீரர்களை குறித்து தெரியுமா? யாரை குறித்து உங்களுக்கு தெரியும்? எந்த அரசியலை குறித்து உங்களால் பேச முடியும்? சுதந்திர இந்தியாவுக்காக சுதேசி கப்பலை வாங்கி கப்பலோடு தான் திரும்பி வருவேன், இல்லைனா என் பணம் தான் வரும் என்று சொன்னானே, வஉசி குறித்து உங்களுக்கு தெரியுமா? எங்கள் கடலூர் அஞ்சலி அம்மாளை குறித்து தெரியுமா? டெல்டா மாவட்டத்திலிருந்து சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்கு களத்தில் நின்றானே மயிலாடுதுறை நாகப்ப படையாட்சியுடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா? கக்கனுடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா? தாத்தா இரட்டமலை சீனிவாசனுடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த தமிழ் சமூகத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த எண்ணற்ற ஆளுமைகள் இருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மாபெரும் தலைவன் ஜீவாவை குறித்து உங்களுக்கு தெரியுமா? மணலி கந்தசாமியை குறித்து உங்களுக்கு தெரியுமா? விவசாய சங்கத்தின் தலைவராக இருந்து நாட்டுடைய முதலமைச்சர்கள் அவர் வீடு தேடி சென்று ஆதரவை கோரினார்களே, நாராயணசாமி நாயுடு என்கிற மாபெரும் விவசாய சங்கத்துடைய தலைவனை குறித்து உனக்கு தெரியுமா? தந்தை பெரியாருக்கு 306 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சமூக நீதியும் பெண் உரிமையும் சமத்துவத்தும் பேசிய எங்கள் அத்திப்பாக்கம் வெங்கடாச்சல நாயகர் என்கிற வரலாற்று நாயகனை குறித்து உங்களுக்கு தெரியுமா? தேவநேய பாவாணரை குறித்து உங்களுக்கு தெரியுமா? தமிழ் மொழிக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்த என் தமிழீழ தேசிய தலைவனை பிள்ளையாக வளர்த்தெடுத்த எங்கள் பாவலரை பெருஞ்சித்தாருடைய தமிழ் தொண்டை குறித்து உங்களுக்கு தெரியுமா? அல்லது எங்கள் தமிழ் தென்றல் திருவிக்காவின் வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அல்லது எங்கள் திருப்பூர் குமரனுடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா? நான் கேட்கிறேன், ஒரு திரைத்துறையிலே புகழ் வெளிச்சம் கிடைத்து விட்டது என்று சொன்னால், திரையில் நீங்கள் அழைத்து விட்டீர்கள் என்று சொன்னால், ஏது மரியாதைகள் தமிழ் சமூகத்திலே பெண்களும் இளைஞர்களும் உங்கள் பாட்டுக்கு ஆடனா, உங்களை விஜய் விஜய் என்று சொன்னா உடனே உங்களுக்கு முதலமைச்சர் ஆசை வந்துருமா? திமுகவின் மீது 1000 விமர்சனம் இருக்கலாம். விசா காலத்தில் சிறையில் அடிபட்டு உதப்பட்டு ரத்தம் சிந்தி இந்த நாட்டுடைய முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி என்கிற அந்த மகத்தான மனிதன் ரத்தம் சிந்தி இருக்கிறான். ஜெயிலில் கடந்திருக்கிறார், அடி வாங்கியிருக்கிறார். முரசொலி தான் அப்பா எழுதிய முரசொலி பேப்பரை தோளிலும் தலையிலும் சுமந்து வீதி வீதியாக சென்று வித்து அரசியல் தலைவராக உருவாக்கி இருக்கிறார். முடிதிருத்திர பார்பர் கடையில் அரசியலை தொடங்கி இந்த நாட்டுடைய சட்டமன்றத்தினுடைய வரையில் சாதாரணமா வரல. மேயரா, அமைச்சரா, துணை முதலமைச்சரா, அதற்கும் பிறகு இந்த நாட்டுக்கு 5 முறை முதலமைச்சராக இருந்த கலைஞருடைய மகனே இந்த படிநிலைகளில் இருந்துதான் இந்த மக்களை சந்தித்து துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு உதப்பட்டு அடிபட்டு போலீஸ்காரோடைய ஷூஸ் காலங்களாக மிதிச்சு அவர் வாயே கோணி போச்சு. ஆனா இவ்வளவு தியாகங்களை எல்லாம் செய்துவிட்டு ஜனநாயக நாட்டில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஆதரவோடும் துணையோடும் கடந்த 2021ஆம் ஆண்டு இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவரை, ஆஃப்டர் ஆல் ஒரு சினிமா நடிகன், நீ என்ன சொல்ற? என்ன முதலமைச்சர் சார்,
என்ன முதலமைச்சர் சார், என்ன அங்கிள், என்ன அங்கிள், என்னடா நக்கல, என்னடா நையாண்டி, வா களத்துக்கு வா. இங்க ஹைட்ரோ கார்பன் திட்டம், மீத்தான் திட்டம், ONGC திட்டம், என் மக்களுடைய விவசாய நிலங்களை பாழாக்கி பாலவனமாக்குற மோசமான நாசகார திட்டங்களுக்காக போராடி எத்தனை தலைவர்கள் சிறை சென்றிருக்கிறார். எங்கள் தஞ்சை ஐயா தமிழரசில் இருந்து, எங்கள் மீத்தான் திட்ட எதிர்ப்பாளர் ஜெயராமன் இருந்து, எங்கள் லெனினில் இருந்து, எங்கள் குடும்ப அணுகுலைக்கு எதிர்த்து போராடிய சுப உதயகுமாரில் இருந்து இந்த மண்ணில் எத்தனை ஆளுமைகள், எத்தனை தலைவர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார், தியாகம் செய்திருக்கிறார். எந்த துருமையும் கிள்ளி போடாமல் ஒரு அறிவிக்கட்ட கூட்டமாக ரசிகர் மனப்பான்மையோடு இருக்கிற ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு நீ அரசியல் பேசு, மக்களை சந்திச்சு ஓட்டு வாங்கு, அது வேற விஷயம். ஆனால் மற்ற தலைவர்களை சவாலுக்கு அழைப்பது, நக்கல் செய்வது, நையாண்டி செய்வதை திரு விஜய் அவர்களே நிறுத்திக் கொள்ள வேண்டும், நிறுத்திக் கொள்ள வேண்டும். எந்த புரிதலும் இல்லாம இங்க இருக்கிற என்னுடைய தாய்மார்கள், எனக்கு 2 புள்ள விஜயை பார்க்க போச்சு, கூட்டத்தில் நசுங்கி செத்து போச்சு, அது செத்தாலும் எனக்கு பரவாயில்ல, விஜய் என்கிட்ட வாட்ஸ்அப் காலில் பேசிட்டாரு, எனக்கு அதுவே போதும்னு சொல்ற இந்த மடத்தனமான மக்களை பெற்றிருக்கிற தமிழ் சமூகத்தை திருத்தி ஒரு நல்வழி காட்டி ஒரு மாற்று அரசியலை இந்த மண்ணில் விதைத்து வருவதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதை புரிந்து கொள்வீர்கள், புரிந்து கொள்வீர்கள். புரிய வைப்போம். நாங்கள் ஏதோ மடையர் கூட்டமா? நாங்கள் பறையம் படையாச்சி சண்டை போட்டுப்போம், தேவேந்திர சண்டை போட்டுப்போம், முக்களத்தூர் நாடார் சண்டை போட்டுப்போம், முதலியார் யாதவர் சண்டை போட்டுப்போம். நீங்க குளிர்காயெல்லாம் நடிச்சிட்டு வந்து நேர அரியணையில ஏறி உட்கார்ந்து எங்களை ஆளலாம் என்று நினைக்கின்றீர்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சி எந்த சினிமாக்காரர்களுக்கும் நடிகர்களுக்கும் எதிரி அல்ல. ஆனால் அதே நேரத்தில் என் மக்கள் படுகிற துன்பங்களை துயரங்களை குறித்து வாதிங்க. என் முந்திரி பயிர் இருக்குல்ல, அது மரத்தில் விளையுதா செடியில் விளையுதா தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டினுடைய டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற 1200க்கு மேற்பட்ட நெல் வகைகள் இருக்குல்ல, 5008 5020 சம்பாவிலிருந்து பொன்னியிலிருந்து 1200 நெல் வகைகள் இருக்கிறது. அதில் ஒரு 50 நெல் வகைகள், அந்த 50 நெல் வகைகளை எப்படி உற்பத்தி செய்கிறான் விவசாயி, அது எப்படி அறுவடை செய்யப்படுகிறது? என் பாவக்காய், கோவக்காய், அவரைக்காய், தவரைக்காய், எந்த ஒரு விவசாய பொருள் அவன் எப்படி இதை உற்பத்தி பண்றான், எப்படி விளையாக்குறான், எந்த கஷ்டம் துன்பம் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? எதையும் தெரியாது. சினிமாவில் மட்டும் நடிப்பீங்க. நேர முதலமைச்சரை இருக்கைக்குத்தான் வருவேன் என்று சொல்வதைத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி எதிர்க்கிறது. சில பேர் கேட்கலாம், அப்போ வாழ்நாளில் நீங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி தாவாக்கோ எப்போதும் நீங்க எதிரியா தான் பார்ப்பீங்களா? இல்ல, அங்கதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி மாறுபடுகிறது. உங்களுக்கு பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு, பெண்கள் உங்களை ஆதரிக்கிறாங்க. அந்த பெண்களை அரசியல் படுத்துங்க, மொழியை குறித்து விழிப்புணர்வை உருவாக்குங்க, இந்த நாட்டை குறித்து விழிப்புணர்வை உருவாக்குங்க, மக்களுக்கு விழிப்புணர்வை உருவாக்குங்க, மக்களை எஜுகேட் பண்ணுங்க. இன்றைக்கு 33 கோடி பேர் ஒரு உணவு இல்லாமல் செத்து போறான ஒரு நாளைக்கு இந்தியாவில், அதை குறித்து போய் தூங்க போறான, அதை குறித்து உங்களுக்கு புரிதல் இருக்கிறதா? இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் படித்த இளைஞர்கள் 1 கோடிக்கு மேற்பட்டவர்கள் வேலை வாய்ப்பு பதிவு செய்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கிறானே, அதை குறித்து உங்களுக்கு புரிதல் இருக்கிறதா? இன்றைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது திடீரென்று. அதனால் இந்த இளைய தலைவருடைய வேலை வாய்ப்பு உரிமை கனவிலே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஏக்கம் இருக்கிறது. இது குறித்து உங்களுக்கு ஏதாவது புரிதல் இருக்கிறதா? தமிழ்நாட்டில் இன்னும் மனித மலத்தை மனிதனே கையாள்களை அள்ளி எடுக்கின்ற போது மூச்சு திணறி செத்து மடிகிறானே, அதை குறித்து உங்களுக்கு புரிதல் இருக்கிறதா? எதை குறித்து உங்களுக்கு புரிதல் இருக்கிறது? இடஒதுக்கீடுனால் என்ன தெரியுமா? SC ST MBC OBC என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கங்க, இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த மக்களுக்காக போராட வாங்கள், இந்த மக்களோடு சேர்ந்து பணியாற்றுங்கள். அதற்கு பிறகு நீங்கள் இந்த மக்களை சந்தித்து வாக்கு கேளுங்கள். அதன் ஊடாக ஒரு அரசியல் அதிகாரத்துக்கு வருவீர்கள் என்று சொன்னால் அதை தமிழக வாழ்வுரிமை கட்சி வரவேற்க தயாராக இருக்கிறது. ஆனால் நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம். தமிழ்நாட்டில் படுற துன்பம் துயரம் எதையுமே பார்க்க மாட்டோம். ஏன் 41 பேர் செத்து போட்டானா ஆஸ்பத்திரிக்கு பார்க்க கூட வரமாட்டோம், 7 வீட்டுக்கு கூட வரமாட்டோம். அப்படி என்று ஏதோ திடீர்னு தேர் வர்ற மாரி ஆண்டுக்கு ஒரு முறை 12 ஆண்டுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ற மாதிரி மகாமகம் பண்ற மாதிரி என்னைக்காவது 3 மாசம் 6 மாசத்துக்கு ஒரு முறை ரோட்ல இருந்து வெளியில வர்றது. அதுவும் சொந்த கட்சிக்காரன் தனக்கு நீதி கொடுக்குற ஒரு பெண் புள்ள வந்து காராண்ட மறிச்சு பவுன்சரை வச்சு தூக்கி வீசிட்டு உங்க கார் நேரம் பனை ஒரு வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறீங்க. இதான் மக்களுக்கான அரசியல். இதைத்தான் இங்க இருக்கிற கம்யூனிஸ்டுகள் செய்கிறார்கள், இங்க கூட தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் செய்கிறது. தயவு செய்து எண்ணி பாருங்கள் என் தமிழ் சமூகத்தின் இளையோர்களை, பெரியவர்களை, தாய்மார்களை. நம்ம எவ்வளவு பெருமை கொண்ட இனம், எவ்வளவு வரலாற்று பெருமை கொண்ட இனம். கண்ணகி வாழ்ந்த மண் என்றோம், அவ்வை பிரதாட்டி வாழ்ந்த மண் என்கின்றோம். எவ்வளவு வரலாற்று எச்சங்கள் இருக்கிறது நமக்கு, எவ்வளவு வரலாற்று பெருமிதங்கள் இருக்கிறது, எத்தனை இலக்கிய இலக்கண வளங்கள் இருக்கிறது,
இன்னைக்கு கீழடி என்ன சொல்கிறது? நான் பிறந்த பண்ருட்டி அருகாமை இருக்கிற மருங்கூர் என்கிற என் பக்கத்து கிராமம் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பை பயன்படுத்தி உலகத்தில் ஒரு இனம் மாந்த இனம் வாழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ் இனம் என்று அமெரிக்காவுடைய ஹார்பன் ஆய்வறிக்கை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இவ்வளவு பெருமை கொண்ட ஒரு இனத்துல பிறந்துட்டு ஒரு சினிமாக்காரனுக்கு போய் பாலாபிஷேகம் வைக்கிறதும், கட் அவுட் வைக்கிறதும், மொட்டை அடிச்சுக்கிறதும், திருப்பதிக்கு போறதும், ஏழுமலையான கும்பிட போறதும், பயணிக்கு போறதும், உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி 10 மாதம் உன்னை வயிற்றிலே சுமந்த உன் தாயின் காலை தொட்டு கும்பிடு, உன் தாயின் வாழ்த்துக்களை பெறு. இதை விட இந்த உலகத்தில் உனக்கு நிகரான வாழ்த்துக்கள் எதுவுமே இருக்காது. குடிக்க எத்தனை கிராமத்தில் இன்னும் தண்ணி இல்லை, இன்னும் சரியான சாலை இல்லை, இன்னும் மருத்துவமனையில் எத்தனை குழந்தைகளுக்கு பால் இல்லை, ஒரு பிரெட் பாக்கெட் இல்லாமல் கிடக்குது. இந்திய ஒன்றிய அரசு நரேந்திர மோடி ஆட்சி செய்கிற இந்த டிஜிட்டல் இந்தியாவில் தான் 33% பேர் ஒரு வேளைக்கு உணவு இல்லாமல் இன்றைக்கு தூங்க போகிறான் என்று சொல்றாங்க. 33 கோடி பேர், ஆண்டுக்கு 2 கோடிக்கு வேலை தருவனர். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா 24 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும். 1 கோடிக்கும் கொடுக்கல, எல்லாம் தெரு கோடியில் நிற்கிறான். எல்லாம் டாஸ்மாக் கடையில் இருக்கிறான். கஞ்சா, போதை, மாத்திரை, ஹெராயின், கொக்காயின், என்னென்ன 7 8ஆம் தூக்கம் எல்லாத்துக்கும் அடிமையாகிறான் என் இளைய தலைமுறை. இந்த இளைய தலைமுறை நல்வழிப்படுத்தி, ஒழுங்குபடுத்தி, அரசியல்படுத்தி, பண்படுத்தி, பக்குவப்படுத்தி, தலைமை பண்புக்கு உரியவர்களாக உருவாக்கி, அரசியல் என்றால் என்ன, ஏன், எதற்கு என்று கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இளைய தலைமுறையை, ஒரு மாணவர் சமூகத்தை, ஒரு பெண் தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நோக்கம். நான் ஒன்று இங்கே இருக்கிற மற்ற அரசியல் கட்சி மாதிரி நாளைக்கே நாங்கள் முதலமைச்சராக வந்துடுவோம், இங்கே தேனாரும் பாலாரும் ஓட விடுவோம் என்றெல்லாம் கதை அளக்கலை. இந்த தமிழ் சமூகம் இப்படி தான் இருக்கிறது. இப்படி புரிதல் இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த புரிதலோடு இந்த தமிழ் சமூகத்தை மாற்றி அமைத்து ஒரு நல்ல ஒரு அரசியலை கட்டமைத்து இந்த மண்ணில் அரசியல் அதிகாரத்திற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு கூட்டாட்சி தத்துவத்துடன் இந்த மண்ணில் மாற்று அரசியலை நிறுவ பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு வலு சேர்க்கிற ஒரு முகமாகத்தான் என் அருமை தம்பி ஐயப்பன் அவர்கள் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான என் உறவுகளோடு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் இங்கே வருவதற்கு முன்பு உங்கள் முன்னிலே தோன்றி சொன்னார், நான் பழைய காலத்தில் இருந்த ஐயப்பன் வேறு, இந்த ஐயப்பன் வேறு, இந்த ஐயப்பன் நான் அண்ணனோடு கைகோர்த்திருக்கிறேன், இனி என் முகம் வேறு என்று சொன்னார். ஆம், எனது தஞ்சை டெல்டா மாவட்டத்துடைய காவல்துறை 3 மாவட்டத்துடைய எஸ்பி அவர்களுக்கும் காவல்துறை உளவு பிரிவு நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இத்தனை நாட்களாக நீங்கள் ஐயப்பனை எந்த பார்வையோடு பார்த்தீர்களோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இனி ஐயப்பன் தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய டெல்டா மாவட்டத்துடைய தளபதிகளின் முதன்மை தளபதியாக இன்றைக்கு அவன் பொறுப்பேற்றிருக்கிறான். அந்த ஐயப்பன் இனி நீங்கள் நினைக்கின்ற, நீங்கள் நினைத்த கடந்த கால ஐயப்பனாக ஒருபோதும் இந்த ஐயப்பன் இருக்க மாட்டார், நான் உறுதி தருகிறேன். அதே நேரத்தில் அந்த ஐயப்பனுக்கு தேவையான பாதுகாப்பையும், அவருக்கு தேவையான அச்சுறுத்தல்கள் வருகின்ற போது தகவல் சொன்னால் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அச்சுறுத்தல் என்பது எவனிடத்திலும் இருந்தும் எங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனா எங்கிருந்து வரும் தெரியுமா? சொந்த ரத்தத்திலிருந்து தான் வரும், சொந்த குடும்பத்திலிருந்து தான் தயார் செய்வார்கள். அப்படி சொந்த ரத்தத்திலிருந்தும் குடும்பத்திலிருந்தும் வரக்கூடாது என்கிற நாகரிக அரசியலைத்தான் 15 ஆண்டு காலமாக தமிழக வாழ்வுரிமை கட்சி கடைபிடித்து வருகிறது.